உங்கள் விஜய். கார்த்திக், சாரிடா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் கூட உன்னை சரியா புரிஞ்சுக்காம பைத்தியக்காரத்தனமா ஏதேதோ பண்ணிட்டேன். கார்த்திக், என் மேல இருக்கிற கோவம் போச்சா? நீ இப்படி பேசுறது பழகிறது இதெல்லாம் உண்மை தானே? மறுபடியும் சந்தேகமா? நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நம்பாமலாம் இல்லை, பயமா இருக்கு ஜெயா. என்ன பயம்? நான் உன்னை விட்டுட்டுவேன்னா? இல்லடா, நம்ம நினைச்சபடியே நம்ம ஒன்றும் சேருவோம்டா. நீ இல்லாம எப்படி வாழ்வேன்ற பயம் ஜெயா. எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் உன் நினப்பு தான். என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா கார்த்திக்? எனக்கு இவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும்லாம் சொல்ல தெரியல. நீ இல்லைனா கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன். இவ்வளோ ரொமான்டிக்கான விஷயத்து கூட ஏன்டா நெஞ்சு நிமித்திட்டு சொல்ற? நான் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு ஜெயா. பாவண்டா பசங்க. ஆமாம், நான் இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க. அதுக்கு சொல்லடா கார்த்திக், உன் சோகமான ரியாக்ஷன் எப்படிதான் தாங்கிக்கிட்டாங்களோ. ஆரம்பிச்சிட்டியா? என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காமலே போயிடுவேன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்போதான் நிம்மதியா இருக்கு. ஒருத்தர் சேர முடியுமான்னு தெரியாம நான் கூட ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. முன்னை விட ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்க. இதுவும் சொல்லுவேன், இன்னமும் சொல்லுவேன். இந்த 3 வாரத்துல 1/2 கிலோ குறைஞ்சிருக்கேன். அடப்பாவி, 1/2 கிலோ லாஸ் ஆனதுக்கு 5 கிலோ லாஸ் ஆன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. ஏய், அடி வாங்க போற. என்ன ஜெயா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நான் இங்கே வருவேன் நீ எதிர்பார்க்கல. அங்கிள் ஆண்டி காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லியும் நீ காலேஜுக்கு வந்த. நீ கவலையாக இருப்பியன்னு தான் பார்க்க வந்தேன். ஆனால் நீ அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன ஜெய், நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் நீ ரொம்ப டென்ஷன் ஆகிடுற. ஹாய் கார்த்திக். பாலாஜியை விட ஜெயாவை நீங்கள் தான் கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க போல. என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கங்க. ஐ நோ ஜெயா, நான் உன்னை நம்புறேன். நான் வரேன். பாய் கார்த்திக். ஜெயா, ஐ லவ் யூ.